குபேரா படத்துலேருந்து ட்ரான்ஸ் ஆஃப் குபேரா அப்படின்ற ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு டீசர் மாதிரி தான் இருக்குது. ஸோ தனுஷ் எந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காரு அப்படின்றது இந்த வீடியோவில் தெரியுது. ஸோ இந்த படத்துக்கு வந்து மேக்ஸிமம் தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ யாரும் பெருசாக நினைக்கல. பட் இந்த வீடியோ வந்துட்டு அப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது தனுஷ், நாகார்ஜுனா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இந்த 2025 இருக்குமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ் ஆஃப் குபேராவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவில் அவருடைய எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளிஜ்டாக இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்ட் டைமில் தனுஷ் எந்த படமே போகல அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துலேருந்து அவர் வந்து சினி ஃபீல்டில் திரும்பியும் கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு கார்த்தியோட பர்த்டே அப்படின்னால சர்தார் 2லேருந்து ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. போஸ்ட் பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ அவருடைய அந்த போஸ்ட்டை பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது அந்த ஜீப்லேருந்து இறங்கி நிற்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வா வாத்தியாரிலேருந்து ஒரு போஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே போஸ்ட்டு தான் இப்போ வரையும் காமிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. லைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ் கேரக்டர் மட்டும் தான். ஸோ இது வந்து அந்த சாங்லேயே பார்த்துட்டோம் இந்த ஒரு போஸ்ட்டை. ஸோ இதை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. எனக்கு இந்த போஸ்ட் எதுவும் மேக்ஸிமம் பிடிக்கல. பட் சர்தார் 2 வேறு மாதிரி இருந்துச்சு. கைதி 2லேருந்து எதாவது அப்டேட் வருமானு பார்த்தோம். பட் கூலியில் இப்போ கொஞ்சம் அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்றனால அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல போலகுது. அடுத்ததான் மாமன் படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் தேட்டரிகளில் இந்த வீக்கெண்டில் டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு புக்கிங் லெவல் வேறு மாதிரி இருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா ஹையில் தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இப்போ வரைக்குமே இந்த தேட்டரிகளில் இந்த படத்தை போய் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்னும் எந்த அளவுக்கு இந்த படம் கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு இந்த இயரில் டூரிஸ்ட் ஃபேமிலியை சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா, பை.